வணக்கம். புதுவை வரைவு வாக்காளர் பட்டியல் மற்றும் குறுந்தகடை அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் மாவட்ட தேர்தல் அதிகாரி தீபக்குமார் ஒப்படைத்தார். புதுவையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி 1/1/2013 தகுதி நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி துவங்கியுள்ள நிலையில் தற்போதைய வரைவு வாக்காளர் பட்டியலின்படி புதுவை பிராந்தியத்தில் 3,30,327 ஆண் வாக்காளர்கள், 3,56,762 பெண் வாக்காளர்கள் மற்றும் இதர வாக்காளர்கள் 9 என 6,87,698 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட கலெக்டரும் தேர்தல் அதிகாரியுமான தீபக்குமார் வெளியிட்டார். மேலும் வரைவு வாக்காளர் பட்டியல், அதற்கான குறுந்தகடை அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் ஒப்படைத்தார். நிகழ்ச்சியில் தேசியவாத காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று பட்டியலை பெற்றுக் கொண்டனர். தேர்தல் ஆணையத்திலிருந்து இந்த 16ஆம் தேதி தொடங்கி வாக்காளர் பட்டியலில் புதிதாக வாக்காளர்கள் சேர்ப்பதற்காக வேண்டி சம்மர் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் விடுபட்டு போன பொதுமக்கள் வாக்காளர்கள், மேலும் 1/1/2013 18 வயதை அடையக்கூடிய வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயரை சேர்த்துக்கொள்ள விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் ஒவ்வொரு வாக்காளர் மையத்திலையும் வழங்கப்படும். இதை வாக்காளர்கள் ஃபார்ம் 6, அதாவது ஃபார்ம் எண் 6 வழங்கி சேர்த்துக்கொள்ளவும், மேலும் மாற்றங்கள் செய்வதற்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இதை கலெக்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். வாக்காளர்கள் தங்கள் வயதிற்கான சான்று மற்றும் அங்கே அந்த ஏரியாவில் குடியிருப்பதற்கான குடியிருப்பு சான்று, மேலும் இந்தியாவின் சிட்டிசன் குடிமகன் என்பதற்கான சான்றும் 3ஐயும் வழங்கினால் அந்த அப்ளிகேஷனை ஏற்றுக்கொண்டு வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் பார்வையாளராக IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீகாந்த் கூறுகையில், புதுவையில் புதிய வாக்காளர்களை சேர்த்தல், நீக்கல், திருத்தம் பணிகள் நடைபெறுகிறது. மேலும் 21 மற்றும் 28ஆம் தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடக்க உள்ளதால் பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், மேலும் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வெளியிடப்படும். தற்போதைய வாக்காளர் பட்டியலின்படி 8,26,257 வாக்காளர்கள் உள்ளதாகவும், தேர்தல் பார்வையாளராக IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், அதன்படி புதுவைக்கு ராஜீவ் யதுவன்ஷி, காரைக்காலுக்கு BR மீனா, மாகேவிற்கு மிஸ்ரா, ஏனாமிற்கு மூர்த்தி ஆகியோரை இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. மேலும் பொதுமக்களை முழுமையாக ஜனநாயகத்தில் பங்கெடுத்துக் கொள்ளும் விதமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் குறித்த முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும், இது மட்டுமின்றி போக்குவரத்து சிக்னல்களில் விழிப்புணர்வு கருத்துகள் ஒலிபரப்பப்படும் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காக விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்படும். இதுகுறித்த மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி வரும் 21ஆம் தேதி கடற்கரை சாலையில் நடைபெற உள்ளது என்றும், மேலும் பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க 1950 என்ற எண்ணில் இலவசமாக தொடர்பு கொள்ளலாம் என்று கூறினார். அப்போது இணை தேர்தல் அதிகாரி சீனிவாஸ் உடனிருந்தார். தவறான சிகிச்சையால் குழந்தை இறந்ததாக கூறி உறவினர்கள் கரிக்கலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை திருக்காஞ்சிப்பேட்டையைச் சேர்ந்த கோத்தனார் வடிவில் தனது 4 வயது மகள் கிருபாஸ்ரீ வயிற்று வலியால் துடித்ததால் சிகிச்சைக்காக கரிக்கலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு பணியில் இருந்த மருத்துவர் தூங்கிக் கொண்டிருந்ததால் நர்சிடம் பரிசோதித்து மாத்திரை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதை சாப்பிட்டதும் குழந்தைக்கு மயக்கம் ஏற்பட்டதால் அது பற்றி நர்சிடம் கேட்டபோது குழந்தைக்கு சளி உள்ளதால் மாத்திரை கொடுத்ததும் தூங்கிவிட்டதாக கூறியுள்ளார். ஆனால் குழந்தைக்கு சிறிது நேரத்தில் வலிப்பு வரவே குழந்தையை புதுவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படி கூறியுள்ளனர். ஆனால் ஆம்புலன்ஸில் ஓட்டுநர் இல்லாததால் 2 மணி நேரம் சென்று ஓட்டுநர் வந்ததும் குழந்தை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது குழந்தையை பரிசோதித்த மருத்துவர் ஏற்கனவே அது இறந்துவிட்டதாக தெரிவித்தார். இத்தகவலை அறிந்த உறவினர்களும் பொதுமக்களும் தவறான சிகிச்சையால் தான் குழந்தை இறந்துவிட்டதாக கூறி ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் மற்றும் போலீசார் விரைந்து வந்து குழந்தை இறப்பிற்கான காரணம் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரியவரும் என சமரசம் செய்தும் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்ததால் தாசில்தார் தயாளன் வந்து பிரேத பரிசோதனை அறிக்கை வந்ததும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததால் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். திருக்காஞ்சி தான். நான் 4 மணிலாட்டம் ஐயா என் பொண்ணுங்க இங்க டாக்டரை காணா ஐயா. நான் வந்து இங்க பார்த்ததுக்கு என்ன சொல்றாங்க, சிறுப்பை கொடுத்து 2 மாத்திரை கொடுத்து இட்டு தூங்குதுன்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கே வெளியே குறைச்சிருக்கேன் என் பொண்ணு. ஐயோ நான் தெரியலண்ணா. நான் இங்க ஒரு மலை கண்டுதான் தூக்கின்னு போனேன். தூக்கி பார்த்துக்க கண்ணெல்லாம் அப்படியே விட்டுமேன்ட்டு அப்புறம் தான் நெஞ்சு இப்படி 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 இப்படினாங்க ஐயா. அப்புறம் தான் டாக்டர் உள்ள இங்க இருந்து வந்தாரு ஐயா. வந்து அப்புறம் தான் ஊசி போட்டாங்க செஞ்சாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ் பார்த்தா ஆம்புலன்ஸ் காணா ஐயா. எங்க வெளில போயிட்டாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ் போன் பண்ணி அப்புறம் டிரைவர் வர வச்சு ஐயா தூக்கி போனாங்க ஐயா. நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க என் பொண்ணு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க. தாசில்தார் பதவி உயர்வு பிரச்சினையில் புதுவையில் துறைக்கு துறை மாறுபட்ட கொள்கை இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கூறுகையில், புதுவையில் தாசில்தார் பதவிகளை நிரப்ப வேண்டும் என்று திமுக கோரிக்கை வைத்ததை அடுத்து கோப்புகள் அனுப்பப்பட்டதில் தற்போது அவை திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. புதுவையில் 53 தாசில்தார்களில் 28 பதவிகளும் காரைக்காலில் 8 பதவிகளும் காலியாக உள்ளது. இந்த பதவி உயர்வு மட்டும் ஹடாக் முறையில் கொடுக்க மறுப்பதை ஏற்க முடியாது என்ற அவர், துறைக்கு துறை மாறுபட்ட கருத்துகள் உள்ளது என்றும், காரைக்காலை தனி மாவட்டமாக அறிவித்தபோது 38 பதவிகள் உருவாக்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசிற்கு கோப்புகள் அனுப்பப்பட்டு 1.5 வருடங்கள் ஆகியும் இதுவரை பணியிடங்கள் நிரப்பப்படாதது வேதனை அளிப்பதாகவும், பல துணை தாசில்தார்கள் அடுத்த மாதம் ஓய்வு பெறும் நிலையில் உள்ளதால் இந்த மாதத்திற்குள் பதவி உயர்வு வழங்க வேண்டும். புதுவைக்கு மாநில அந்தஸ்து தேவை என அரசு தீர்மானமாக கொண்டு வந்தபோது இது தொடர்பாக பிரதமரையோ மத்திய உள்துறை அமைச்சரையோ சந்தித்து பேசாமல் திமுக ஆதரவு அளித்தது என்றும், மேலும் 100க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் இதனை தடுக்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். எல்லா துறையிலும் சமீபத்தில் கூட திமுக தொடர்ந்து வலியுறுத்தியது, பொதுப்பணித்துறையிலே இளநிலை பொறியாளர்கள் அதே போல உதவி பொறியாளராகவும் உதவி பொறியாளராக இருக்கின்றவர்கள் செயற்பொறியாளராகவும் உருவாக்கப்பட வேண்டும், பதவி உயர்வு கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியிருந்தோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த அரசாங்கம் அதை செய்திருக்கிறது. அதற்கு நாங்கள் நன்றியும் தெரிவித்திருக்கிறோம். ஆனால் அந்த பதவிகள் எல்லாம் நிரப்பப்படுகிற போது, பதவி உயர்வு கொடுக்கப்படுகிற போது அடாக்ல தான் கொடுத்துருக்கிறாங்க. ஆக பல்வேறு துறைகள் இன்னைக்கு சிவில் ஆபீசர்ஸ், பிசிஎஸ் ஆபீசர்ஸ் அவங்கள பார்க்கும்போது எல்லாமே அடாக்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தாசில்தார் மட்டும் நான் அடாக்ல கொடுக்க மாட்டேன், போஸ்டர் ரெகுலர் பண்ணி தான் கொடுப்பேன்னு சொல்றது ஏற்புடையது அல்ல. தாசில்தார் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. இந்த அரசாங்க தாலுகா ஆபீஸ்ல மிக முக்கியமான பொறுப்பு தாசில்தாருடைய பொறுப்பு. இத்தனை காலம் அதை தாமதிப்பது என்பது ஏற்புடையதல்ல. அது அரசாங்கம், முதலமைச்சர்கள் தலையிடும். அரசாங்கத்துடைய பாலிசி என்ன, அடாக்ல தான் எடுப்பேன்னு சொன்னா ஒட்டுமொத்தமா அடாக்ல எடுத்துட்டு போகலாம். இல்ல இந்த மாதிரி வேறு விதமா நான் ரெகுலர் பண்ணிட்டு தான் எடுப்பேன்னு சொன்னா அது அரசாங்கத்துடைய கொள்கையா முடியும். அங்க அரசாங்கம் ஒரு துறைக்கு துறை மாறுபட்ட கொள்கையை வைத்திருப்பது என்பது அது நகைப்புக்குரியதாகவே நான் கருதுகின்றேன். அவை சரியான முறையில் இந்த பிரச்சனையை அதிகாரிகள் கையாளவில்லையா, அல்ல அதிகாரிகளை முதலமைச்சர்கள் சரியான முறையில் கையாளவில்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நடைபாதை வியாபாரிகளுக்கு மத்திய அரசின் தேசிய பாதுகாப்பு திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி நடைபாதை மற்றும் சண்டே மார்க்கெட் வியாபாரிகள் சட்டமன்றம் முன்பு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பிரதேச நடைபாதை மற்றும் சண்டே மார்க்கெட் வியாபாரிகள் நடைபாதை வியாபாரிகளை பாதுகாக்க மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய பாதுகாப்பு திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும், அடையாள அட்டை, மின் இணைப்பு வசதி, நிழற்குடை, கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும், அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி கொடுத்திட வேண்டும், தீபாவளி உதவித்தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மூர்த்தி தலைமையில் பாலாஜி முன்னிலையில் ராஜா திரையரங்கம் அருகில் இருந்து பேரணியாக புறப்பட்டு சென்று சட்டமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் சிஐடியு கௌரவ தலைவர் டி முருகன், செயலாளர் கே முருகன், தலைவர் ராமசாமி, ராஜாங்கன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் நடைபாதை வியாபாரிகள், சண்டே மார்க்கெட் வியாபாரிகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தை இழுத்து மூடி பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் திருமண பதிவு எழுத முழுநேர பணியாளரை நியமிக்க வேண்டும்,
அனைத்து வகையான பதிவுகளையும் காலதாமதம் இல்லாமல் உடனே வழங்க வேண்டும். அனைத்து கிராமங்களிலும் உள்ள நீர்த்தேக்க தொட்டியினை 10 நாட்களுக்கு ஒருமுறை சுத்தம் செய்து தூய்மையான குடிநீரை மக்களுக்கு வழங்க வேண்டும். குப்பைகளை தினந்தோறும் அள்ளி தூய்மையான இடமாக மாற்ற வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கொம்யூன் செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் பிரதேச குழு சரவணன் பத்மநாபன் முன்னிலையில் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தை இழுத்து மூடி பூட்டு போட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் பிரதேச செயலாளர் பெருமாள், நிலவழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கருப்பு கொடி ஏந்தி ஊர்வலமாக சென்று தலைமை செயலகத்தை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை பொறியாளர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி சமரசம் செய்ததால் கலைந்து சென்றனர். புதுவை பொதுப்பணித்துறையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கவில்லை என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கூட்டமைப்பு தலைவர் அருணகிரி தலைமையில் சம்மேளன தலைவர் ஆனந்தராசன், சரவணன் உள்ளிட்ட பலர் முன்னிலையில் பொறியாளர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் இருந்து கருப்பு கொடி ஏந்தி ஊர்வலமாக தலைமை செயலகத்தை முற்றுகையிட சென்றனர். ஊர்வலம் ஆம்பூர் சாலை அருகே சென்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தி சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்த பொறியாளர்கள் பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பருவத் தேர்வு கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பல்கலைக்கழகத்தில் பருவத் தேர்வு கட்டணம் தாள் ஒன்றிற்கு 25 ரூபாய் உயர்த்தப்பட்டது. எனவே உயர்த்தப்பட்ட தேர்வு கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து இந்திய மாணவர் சங்க செயலாளர் ஆனந்த் தலைமையில் தலைவர் ஹரிஹரன் முன்னிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் திரளான மாணவர்கள் பங்கேற்று கோஷமிட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் தேர்வு கட்டண உயர்வை திரும்பப் பெறாவிட்டால் அனைத்து அரசு கல்லூரி மாணவர்களையும் திரட்டி பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டும் காலவரையற்ற வகுப்பு புறக்கணிப்பு போராட்டமும் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.